எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு இதில் தற்கொலை படையாக காங்கிரஸ் மாறுவது காங்கிரஸுக்கு நல்லதல்ல, காங்கிரஸ் தலைமைக்கு நல்லதல்ல, நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை நாம் இதை எடுத்து கூறுகிறோம். எதிர்கட்சியினுடைய ஒரே கொள்கையை மோடி துவேஷம், எத்தையாவது சொல்லி எல்லாரையும் சேர்க்க வேண்டும் இருக்கிறது. அதனால் மாத்திரம் ஒரு கூட்டணி அமையாது, அதனால் வெற்றி அமையாது, அதனால் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு எலெக்ஷனில் இல்லை, எல்லா எலெக்ஷனில். ஆனால் இதை சேர்த்து பேசுவதற்கு காரணம், எப்படியாவது இந்த மைனாரிட்டி ஓட்டை நாம் திருடிவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் மோடி எதிர்க்கிறார்கள். மோடி மைனாரிட்டிக்கு எதிரி என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி அதை எப்படியாவது மக்கள் மனதில் பதிய வைக்கணுங்கிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். இந்த பத்திரிகைகள் இருக்காங்களே, மோடியை எழுத்து என்ன வேணால் எழுதுவாங்க, ஸ்டாலினை எழுத்து ஒரு வார்த்தை எழுதி சொல்லுங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதாவது நடுங்குறாங்க, இதுக்கு அவசியம் இல்லை. அதனால கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்பு, கண்மூடித்தனமான ஸ்டாலின் தாஜா, இதுதான் பத்திரிகைகளினுடைய ஏறக்குறைய பத்திரிகைகளுடைய கொள்கையாக இருக்கிறது. பத்திரிகைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு பத்திரிகைகள் உண்மை கூறும் பத்திரிகைகளுக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர, அரசாங்கத்தினுடைய விளம்பரத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன வேணாலும் கூறலாம் என்கிற பத்திரிகைகள் மறைந்துவிடும். அந்த மாதிரி பத்திரிகையில் துறையில் இருந்ததுனால நான் கூறுகிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவானதற்கு காரணம் உண்மை கூறியதால் தான். அரசாங்கமே அஞ்சும்படியாக, பிரதம மந்திரி அஞ்சும்படியாக. அதனால இந்த பத்திரிகை துறை அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும், சுய சிந்தனை அவசியம் அவங்களுக்கு. நான் அட்டர்னி ஜெனரல் கூறியதை கூறிவிட்டேன். நீதித்துறை மறு சிந்தனை செய்ய வேண்டும். இதுபோல் நாம் நடக்க வேண்டுமா? அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை நீங்கள் பறித்து கொண்டால் நாளைக்கு அதிகாரம் இல்லாத அரசாங்கம் இந்த நாட்டை ஆள முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீதித்துறை ஒரு சுய சிந்தனை செய்ய வேண்டும், ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது ஸ்டாலினுடைய திராவிட மாடலுக்கு வருவோம். திடீர்னு 19 ஆண்டு பரிசுத்த திராவிட ஆட்சி திமுக, 33 ஆண்டு தேசிய தீட்டுப்பட்ட திராவிட ஆட்சி அதிமுக. 2 திராவிட ஆட்சி தான், ஆனால் அதில் தீட்டுப்பட்டு விட்டதுனால நாங்கள் மாத்திரம்தான் பரிசுத்தமான திராவிடம். திடீர்னு இங்கே திராவிட மாடல் ஆட்சி எங்கேருந்து வந்தது? திராவிட மாடல்களுக்கு 3 பரிணாம வளர்ச்சி இதுக்கு முன்னால். ஒன்று, ஈவராவுடைய தமிழ் காட்டுமிராண்டி மொழி ப்ளஸ் தமிழர்கள் காட்டுமிராண்டிகள், இதுதான் முதல் திராவிட பரிணாம துவக்கம். தமிழ் என்றால் ஆரியம், திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு. எனவே தமிழ் ஒழிந்தால்தான் திராவிடம் என்று கண்டுபிடித்தவர், உண்மையை கண்டுபிடிச்சவர் அவர் தான். தமிழையும் தெய்வீகத்தையும் பிரிக்க முடியாது. இப்போ இந்த இது பாடினாங்களே மனோன்மணியம் சுந்தரனார், பரம்பொருளை பற்றி பேசியிருக்காரு. தமிழையும் பரம்பொருளையும் பிரிக்க முடியாது. தொல்காப்பியத்தில் துவக்க செய்யுள்ள தொல்காப்பியர் கூறுகிறார், நான் வடமொழி இலக்கணத்தை பயின்று நான் மறையும் தெரிந்த அதங்கோட்டு ஆசானிடம் சென்று இதை சமர்ப்பித்து அவருடைய ஒப்புதலை கேட்டு பாண்டியன் அவையில் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு தமிழும் வடமொழியும் தமிழும் இந்திய கலாச்சாரமும் இணைந்தது. இதெல்லாம் விட்டார் கலைஞர். தொல்காப்பியத்தை பற்றி ஒரு 100 செய்யுள், அதில் என்ன கலவியல் இருக்கு. அதனால ஏன் இதை பற்றி எழுதக்கூடாதா? 8 திருமண முறைகள் மனு என்ன கூறியிருக்கிறாதோ அதைத்தான் கூறுகிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் அரசர் எப்படி இருக்க வேண்டும், மந்தனர் இப்படி இருக்க வேண்டும், வணிகர் இப்படி இருக்க வேண்டும், வேளாளர் இப்படி இருக்க வேண்டும், இந்த உடை அணிய வேண்டும் என்று 4 வகையாக 4 வர்ணமாக தமிழ் சமுதாயம் வாழ்ந்தது என்று கூறுகிறது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால்தான் பெரியார் சொன்னார், இந்த தொல்காப்பியங்கிறவன் ராஸ்கல், இதை தொடாத, தமிழையே தொடாத, இது காட்டுமிராண்டி பாஷை. ஏன்னா தமிழ் என்றால் தெய்வீகம், தெய்வத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பெரியார் தமிழை சாடினார், திராவிடத்தை பிடித்தார்.
அடுத்த பரிணாம வளர்ச்சி அண்ணா திராவிட நாட குப்பையில் போட்டு தமிழ் ஆட்சிக்கு ஹிந்தி எதிர்ப்புக்கு, அதாவது திராவிடத்தை பிடித்தால் இனிமே தேராது என்பதனால் தமிழ் பிடித்து கொண்டார். திராவிடத்தை விட முடியல, ஏன்னா பேர் திராவிடம் பிராண்ட் ஆயிடுத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் முன்னேற்ற கழகம் என்று மாற்ற முடியாத நிலை. அதனால திராவிடத்தை கொஞ்சம் குறைச்சி வாசித்து தமிழை பெருசாக பண்ணி ஹிந்தி எதிர்ப்பு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? 67 அவர் வந்தபோது மும்மொழி திட்டத்தை ஏற்றார். அண்ணாதுரை மும்மொழி திட்டத்தை ஏற்றார். இதை நான் சேலஞ்ச் பண்றேன் ஸ்டாலின் கிட்ட, இதை டினை பண்ண சொல்லி. 68 மறுபடியும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து அண்ணாதுரை கையை முறுக்கி மும்மொழி திட்டத்தை விட்ரா பண்ணாங்க. இது சத்தியம். அந்த மும்மொழி அண்ணாதுரை மாத்திரம் இன்னொரு 10 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருனாக்கா தமிழ்நாடே மாறி இருக்கும். ஆனால் நம்ம துரதிருஷ்டம், கொள்கை அரசியல் இவங்க 2 திராவிட பரிணாம வளர்ச்சியோடு முடிஞ்சிடுது. கருணாநிதி வந்த அப்புறம் தமிழ்நாடு அடியோடு மாற்றியவர். நான் சொன்னேன், இந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஆள் இருக்காங்களே, அவங்களால நல்லதும் பண்ண முடியும், ஒரு பெரிய அளவுக்கு கெடுதலும் பண்ண முடியும். அதனால் என்னாச்சு? பிராமண எதிர்ப்பு, ஹிந்து எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு ப்ளஸ் தமிழ் வாழ்க, இது வெளிப்படை அரசியல். உள்ளுக்குள்ள மாநிலத்தில் சொந்த குடும்ப சுயாட்சி, மத்தியில் சோனியா கருணாநிதி குடும்ப கூட்டாட்சி. மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதுவும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆட்சின்னு நினைக்காதீங்க. அவங்க ஆட்சி, மத்தியில் அவங்களோட சேர்ந்த ஆட்சி. இதுக்கு ஒரு சின்ன நம்ம ரமேஷ் தான் இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. சார் பேசுங்க சார். 2004 திமுக தான் மத்திய அரசு, இவங்க சொன்னதுதான் சட்டம். அப்போ என்ன பண்ணிருக்கணும்? சார் மாநில சுயாட்சிகள்லாம் பண்ணுங்கன்னு சோனியா காந்தி கேட்டிருக்கணும்ல. ஒரு வார்த்தை பேசல. மாறனுக்கு இந்த பதவி கொடுங்க, பாலுவுக்கு இந்த பதவி கொடுங்க, ராஜாவுக்கு இந்த பதவியை கொடுங்க. பதவி தான் கேட்டீங்களே தவிர மாநில சுயாட்சியை பற்றி யாரும் கேட்கல. குடும்பத்தை பற்றி தான் பேச்சு. மக்களுக்கு மாநில சுயாட்சி பாயசம். ஆனால் என்ன, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கட்சியும் அதை வளர்க்கணுமே தவிர அதுக்கு அதிகாரம் தேவைன்னு இதை விட ஒரு மோசடி அரசியலை நம்ம பார்க்க முடியாது. அதனால் மத்தியில் கூட்டாட்சின்னாக்க சோனியாவும் கருணாநிதி குடும்பமும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னாக்க எங்கள் குடும்ப ஆட்சி. இப்படி தான் இருந்தது. 3 படி திராவிட பரிணாம வளர்ச்சியில் தமிழ்நாடு என்ன கண்டது என்று கூறுகிறேன். அடுத்ததுக்கு தான் வரப்போகிறேன். இது வரைக்கும் 3வது வரைக்கும் பார்க்கலாம். குடி இல்லாத ஒரு தலைமுறைக்கு குடிப்பழக்கம். முதலே சொன்னேன். ஜாதி, சிறுபான்மை, மத, ஹிந்து விரோத அரசியல் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இவங்க தான் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி தெரியவே தெரியாது. பாயங்களும் நாமும் ஒன்றா இருந்தோம். கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அரசியலில் இவங்களை எப்படி ப்ரமோட் பண்ணணும், அவங்களுக்கு இது பண்ணணும், தவறான ஆட்களை பூரா ப்ரமோட் பண்ணி இது பண்ணதெல்லாம் இவங்க தான். இஸ்மாயில் யார்? இஸ்மாயில் தேச பிரிவினையை ஆதரித்தவர். 1967 ஒரு கூட்டணியில் அவர் இருந்தார். இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்திருக்காது, நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்க முடியாது. நம்ம துரதிருஷ்டம். காமராஜனுடைய வீழ்ச்சி, இந்த ரவுடி கும்பலினுடைய சத்தம், இதை எதிர்த்து பேசிய திறமை இல்லாத காங்கிரஸ் தலைவர்கள், மஸ்டர் ரோல் ஊழலிலிருந்து 1971 தமிழ்நாட்டில் நான் அந்த சமயத்தில் தான் மாணவர் காங்கிரஸில் இருந்தேன். காலாலெலாம் கையெழுத்து போட்டாங்க சார், தெரியுமா உங்களுக்கு? 2 கையாலையும் கையெழுத்து போட்டு, ஊரில் இருக்கிறவங்க கையெழுத்து போட சொல்லி, டிரைவருக்கு கையெழுத்து போட சொல்லி, வீட்டில் இருக்கவங்களாம் கையெழுத்து போட சொல்லி, காலாலேயே கையெழுத்து போட்டாங்கன்னு போலீஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. மஸ்டர் ரோல் கேஸ் 1971 ஆரம்பித்தாங்க. 2011 2G ஊழல் வரை. ஊழலுங்கிறது தமிழ்நாடு அரசியலில் வந்ததே அதனால தான். இந்த ஊழலை பற்றி பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரியவர்களோட பழைய காமராஜோட பேசியிருக்கேன் சின்ன வயசில். எவ்வளோ சிம்பிளாக சாதாரணமாக வந்து ஒரு படுக்கையை போட்டு இதில் உட்காந்துருப்பார், நம்ம கீழே உட்காந்துருப்போம். எவ்வளோ சிம்பிளாக இருப்பார். அவருக்கு சொன்ன மாதிரி அவர் இறந்த அன்று அவருடைய பீரோவை திறந்தபோது 28 ரூபா பணமும் ஒரு துக்ளக் பேப்பர் இருந்து மேகசின் இருந்ததுன்னு சொல்லுவார். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
மத்திய அரசினால் தமிழக அரசு ஏதோ தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை. மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு சட்டம், நீதி, ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு, அதனுடைய அமைச்சர்கள், பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்திருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை.